உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தோழி, உங்கள் ரத்தத்தின் ரத்தம், இந்த மண்ணின் மைந்தனி, ரஜினி ரசிகர் மன்ற தலைவி ரஜினி ராதாவை இதோ உங்கள் பார்வையில். இன் 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 நான் பாஷா, நீ ஆண்டனி. சண்டை உனக்கும் எனக்கும் தான். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். மாப்பிள, உனக்கு அவளுக்கு என்ன சண்டை? போன வருஷம் சண்டையை ஞாபகம் வச்சுக்கிட்டு அலப்பற பண்றாடா. ஓஹோ, போட்டு தள்ளிடுவோமா? என்ன டிஸ்கஸ் பண்ற? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு தப்பாவும். மாப்பிள, அப்படின்னா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? மக்களே, என் தலைவன் பிறந்த நாளை முன்னிட்டு தங்க மனசு கொண்ட நம் தமிழ்நாட்டின் தங்கங்களே, முரட்டு சிங்கங்களே, நீங்க அனைவரும் எங்க ரசிகர் மன்றத்துக்கு ஆதரவு தாரீர் தாரீர் தாரீர். டேய், பேட்டை தொட்டு 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கிறோம். கண்டிப்பா பிடிக்கிறோம். என்ன மாமா, உன் பிக் பாஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டு போல. சரி சரி, இன்னைக்கு யார் ஓப்பனிங் ஆடுறது? நீ ஏற்கனவே ஆடிட்டாங்க. ஓகேடா, நீ போய் க்ளவுஸ் போடு. ஓகேடா, கீப்பிங் க்ளவுஸ். போடா மால போ, என்ன அவசரம் போ. டேய் மச்சான், டேய் 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 டேய், ஒரே ஒரு முறைடா. என்னையா? பேட்டை தொட்டாச்சும் பாத்துக்கறேன்டா. சரி இந்தா இல்ல குடு. ஏன்டா? அப்புறம் ஆளலாம் மாமா, போ மாமா, வயசான காலத்துல எதுக்கு போ, அம்பேர் இல்ல போ. டேய் நீங்களாம் தெரியுது, நாங்களே ஃபீல்டிங் போறோம். என்ன கோரஸா ஓகேன்றானுங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானுங்களா? டேய் இந்த மாதிரி பேசி அவனுங்கெல்லாம் ஃபீல்டிங் அனுப்பிச்சு விட்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட் பவுலிங். 2 மாசமா நானும் பவுலிங் மட்டும் தான். பெரிய பவுலரா வருவ போடா. ஏய் இங்க என்ன பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சாதான் கேட்சா? இப்படியும் பிடிக்கலாம் பாஸ். நீ வாயிலே பிடிப்படா. பால் போடவே மாட்டானா? bowling bowling bowling. என்னையா? அவன் ரெடி ஆவல. ரெடி ரெடி ரெடி, bowling bowling. யோ இப்போ என்னையா? ரெடி ஆவனாமா? அம்பேர் என்னத்துக்கு ரெடி ஆகணும்? முடி நில்லு. ஏதோ சேராட்டம் நடத்துற மாதிரி கையை காட்டி. ரெடி ரெடி, லைன்ல போடு விட்டுறாத. ஐயா அம்மாடி, சவுண்டே காணா. பால் அடிச்சடியில பால் விண்வெளிக்கு போயிடுச்சோ? என்ன பாக்குற? பாலே இன்னும் போடல. ஓடலையா? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போடுறா. ரெடி. நான் பண்ணி கழட்டுமா? எதுக்கு நிக்கிற? கமான் கமான். என்ன டைட்டானிக் ஹீரோ நினைப்பா? இந்த பேட்டிங் முடியல பழி வாங்குறியா? டேய் நீங்க வாடா, நீ அம்பேர் நில்லு. சீக்கிரம் போடுறா. மாமனை எதுவும் கை நீட்ட கூடாது. கையை கட்டு. வேணா பாக்கெட்ல விடு. ஏய் என்ன கோலி குண்டா விளையாடுற? உருட்டி விளையாடுற? தூக்கி அடியா. ஏய் கேப்டன்ரா, எனக்கே சொல்லி தெரியா? சொல்லி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே பெருசா தூக்கி அடிச்சிட போற. இவனுக்கு கூட மேட்ச் ஆடிட்டு நம்ம கிரிக்கெட் கத்துக்கிட்ட மாதிரி தான். போடுங்கடா பிள்ளாடி பாக்கெட்டு. அவன் போடுவானா, இவன் அடிப்பானா, இப்படியே நடந்துட்டே இருடா. மேட்ச் முடிஞ்சிடும். டேய் என்னடா தூக்கி அடிச்சு பஞ்சாயத்து பல்ப் உடைச்சிட்ட? நீ தூக்கிலாம் அடிக்க வேணா, அமுக்கியே ஆடு. அது பேசாம போடு. இப்ப இந்த பல்ப் உடைப்பானோ? தோஷம்லாம் விலகினதுக்கு அப்புறம் நம்ம முதலிரவு
ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு எல்லா தம்மனை வேண்டிக்கிட்டு வர்றீங்க. அடி கள்ளி, உன் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரீம் வேல்டா? ஆமாங்க. ஐ கான்ட் பிலீவ் யூ. ராத்திரி நேரத்து பூஜையில் ஐயோ, முருங்கா வீணா போச்சு. வெடிச்சிருச்சா? 5 ரூபாய் பந்தல என் வாழ்க்கைய பஞ்சர் ஆக்கிட்டாருங்களே. என்ன டேய், ஒண்ணு அடிச்சா மேல் பல்ப் உடைக்கிற, இல்ல கீழ் பல்ப் உடைக்கிற. போச்சு, பஞ்சாயத்தை கூட்டிடுவானுங்க. ஏன் பஞ்சாயத்துனா பயமா? பஞ்சாயத்துனா பயம் இல்லடா, நம்ம ஊர்ல நாட்டாமங்கிற பேர்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவனை நினைச்சாதான். சும்மா வேட்டையை தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் யாருக்கா தெரிய போகுது. அதான் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன? நிறுத்துங்க நிறுத்துங்க, என்றா வசவசம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாட்டம் ஒருத்த உட்காந்துட்டு இருக்கணும்ல, அவன் என்ன வேணும்னா உடச்சு போட்டா? வேணும்னே தான் உடைச்சான். யாரா அவன்? ஆமா, 10 ரூபா பல்ப் உடைச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்து. இதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. சும்மாரப்பா. உடச்சவ யாரு? பொறத்தியானா? உள்ளூர்கார் பயலாட்டாளுங்க. அதனால மன்னிச்சு விட்டு போடுவோம். ஆமா ஆமா, அப்படியெல்லாம் விட முடியாது. இது வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது பவர்ஃபுல் ஆனது. பஞ்சாயத்து பல்ப போட்டு ஆகணும், பல்ப் உடைஞ்சவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது ரஜினி ரசிகர் மன்ற தீர்ப்பு. இவ்வளவு நோக்கடிக்கிறாளே. அட என்றா மணி, தீர்ப்ப நாட்டாம நான் தானே சொல்லணும், நீ சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன என் வழி தனி வழி. ஒன்வேல போவா போல. என்ன நாட்டாம ஸ்கூல் பையன் மாதிரி கையை கட்டிட்டு இருக்கீங்க? ஓ, டீச்சர் ஞாபகம் வந்துச்சா? அப்ப அந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்குமே. எவடா டீச்சரு? என்றா பாட்டு? ஓ, உனக்கு அந்த டீச்சர் யாரு, பாட்டு எதுவும் ஞாபகம் வரல? என்றா வளர்ற? ஏய், போற அந்த பாட்டை. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்ப, ஏ தலவாழ இல போடவா மன்மதரே. நிறுத்துறா நிறுத்துறா, இப்போ சொல்றேன்டா தீர்ப்பு. பல்பு உடைச்சவன் பஞ்சாயத்துக்கு பணத்தை கட்டி ஆகணும். இது நாட்டாம தீர்ப்பாக்கும். என் வாழ்க்கையே இருட்டாய் போச்சு. கிரிவோம் பல்பு அவ்வளவுதான். என்னடா கவலைப்படாத, மேல இருக்கவன் பாத்துக்கிறேன். என்னடா இது? கண்ணா, நீ சின்ன வயசுல என் இடுப்பு கிள்ளுனா கண்ணை கசக்கிக்கிட்டு ஓன்னு அழுவனே, அந்த ராதா நினைச்சியா? ராதாடா, ரஜினி ராதாடா. நெருப்புடா, நெருங்குடா, பாப்போம் முடியுமா நடக்குமா? நீ வெடிச்ச வெறும் பட்டாசு தான் வெடிக்கும், நான் வெடிச்ச சிவகாசியை வெடிக்கும். இந்த நாள், இந்த நேரத்தை உன் மனசுல குறிச்சு வச்சுக்க. இன்னைக்கு நான் சிறுதுளி, நாளைக்கு பேராலயா மாறுவேன். அன்னைக்கு இதே பஞ்சாயத்துல உன்னோட வீட்டு பல்ப உடைச்சு நான் ஃபைன கட்டல, நாங்க எங்க சங்கத்திய கலைச்சோம். டேய் முதல்ல அது செய்ங்க. What up? டேய், மூச்சு விட்டுற அளவு டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். மொக்கையாக்கி விட்ட. அதெல்லாம் விடு, இடுப்பு எப்ப கிள்ள? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனக்கு அதான் முக்கியம். டேய்